எனக்கு பிடிக்காத செய்யறதுக்கு நான் யாரையும் அனுமதிக்கிறது இல்ல. யூ நோ மீ, நான் யார பத்தியும் கவலைப்படுறது இல்ல. சொல்றது புரியுதா? ஃபார் ஃபன்ஷேக் ஐ லைக் மியூசிக். அதை நீ ப்ரொஃபஷனலா எடுத்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இதான் கடைசி தடவை. இனிமே இங்க வரத மறந்துரு. இனிமே இவன் எப்பவும் உன் கூட தான் இருப்பான். உனக்கும் ஆன்டிக்கு இந்த ஊர் புதுசுங்கிறதுனால பாதுகாப்புக்கு ஒரு ஆள் வேணும். ஐ மீன் as a bodyguard. So see you later. Bye ஆன்டி. இப்போ உனக்கு சந்தோஷம் தானமா? தரரிரரி தாரரி தாரரிரி தரரிரரி ராரரி ராரரிரி என்ன பண்றானுங்க? மௌலே, தயா வந்துட்டாயா? அப்புறம் அம்மா வந்திருக்கு, கூட ஒரு காட்டு எருமையே வந்திருக்கு. அப்பாவா? அப்பனா இருக்க முடியாது. இல்லனா வேற யாரா மாமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. கருத்து பெருத்து தடியன். மௌலே, அவ வந்தவன டியூன் என்னன்னு கேப்பா. நமக்கு இன்னும் டியூன் ரெடி ஆகல, என்ன பண்றது? டியூன் ரெடி ஆகலன்னா அவனுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் கொடுத்தா எல்லாம் பாட்டுக்கு டியூனும் கொடுப்பாரு. வந்துட்டா போல இருக்குப்பா. நான் போய் ரெடி ஆகிறேன். வாங்கண்ணே. ஹலோ, வாங்க 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 வாங்க. இவங்க தான் உங்க அம்மா இல்ல? எந்த ஊருங்க உங்களுக்கு? நான் என் வீட்டுக்காரர் 2 பேருமே மணப்பாறை. என்ன சொன்னீங்க? மணப்பாறையா? மணப்பாறையில எங்க? மணப்பாறைக்கு வந்திருக்கீங்களா? சரியா தெரியாது, அத தெரிஞ்சுக்கலாமே தான் விளாவரே கேட்டேன். அது சரி, கும்மு நிக்கிறாரு, யார் அவரு? அவர் என்னோட பாடிகார்ட் லாம்பர்ட். அவர் பேரு லாம்பர்ட்டா? ஆளும் சல்பட்டா மாதிரி தான் இருக்காரு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், உடம்பு தாக்காது. அதோ மௌலி கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, வாங்க போவோம். வாங்க மௌலி, தயா வந்திருக்காங்க. தயா தயா தயாப்பா. ஹலோ சார். ஹாய் தயா. நான் இந்த சங்கீதத்துல அப்படியே மெய் மறந்து ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது சாப்பாடு சாப்பிட்டு 4 நாள் ஆகுது. கம்போசிங்ல சொல்லாத. அம்மா தானே? வணக்கம். உட்காரு உட்காரு தயா. சார், ஆளே மாறிட்டீங்க. ஆமா, நான் மாறிட்டேன். என்ன சொல்றது, புதிய சிந்தனைகள், புதிய இசை வடிவங்கள். அது பெருசா பங்கு வச்சிருந்த மியூசிக் டைரக்ஷன் பண்ணும்போது கையில கீழ மாட்டிட்டாங்க. பாடுறத நிறுத்திட்டேன்னு நீ என்கிட்ட முடிவெடுத்துட்டேன்னு சொன்னப்போ நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். தயாவை போல ஒரு பாடகி பாடுறத நிறுத்துறேன்னு பட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க கூடாது இல்லையா? நான் பாடக்கூடாதுன்னு என்னைக்குமே நினைக்கல சார். எங்க வீட்டுல யாருக்குமே தயா பாடுறதுல விருப்பம் இல்ல சார். இப்ப கூட இவ அழுது அடம் பிடிச்சு எப்படியும் சம்மதம் வாங்கிட்டா. இல்ல, அது தயா அழற நிலைமைக்கு நான் ஒரு காரணமா இருந்தா ஐ எம் ரியலி சாரி. இல்ல சார், என்னோட வாழ்க்கையோட லட்சியமே பாடுறதா. டு பிகம் a great singer. சரி மௌலி, நாம இப்ப கதையை சொல்லுவோமா இல்ல கம்போசிங் பண்ணதா பாடி காட்டுவோமா? என்ன? அது வந்து டியூன் கேட்கறதுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உங்களை மாதிரி ஒரு ஜாஸ் பிளேயர் கம்போஸ் பண்ண டியூனை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஒரு எக்ஸைட்டடா இருக்கு. டியூன் டியூன் பாடுப்பா. பாலு, பாடி காட்டு பாடி காட்டு. என்ன பாடுறது? கல்யாணி ராகத்துல காம்போதி மிக்ஸ் பண்ணி அதான் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தியா? கல்யாணி காம்போதி கம்போஸ் பண்ணல? கம்போஸ் பண்ணுப்பா. சாரி, தோடா சைடுல போய் நில்லு. என்ன துப்பாக்கி வச்சிருக்க? மௌலி பாய். காதர் பாய், இது நம்ம ப்ரொடியூசர் காதர் பாய். ஹலோ சார். ஆடா, உங்க 2 பேர்ல யாரு அம்மா யாரு பேட்டின்னு தெரியல. 2 பேரும் ரொம்ப கூப்சூரத். 1 மினிட், நான் ஒண்ணு சொல்லுது. இப்ப கம்போசிங் ஸ்டார்ட் பண்ண போது பாட்டெல்லாம் சும்மா பிரமாதமா வரணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால பிரியாணி சாப்பிட ஆரம்பிக்குது. பிரியாணி எல்லாமே எதுவும் ஆரம்பிக்க கூடாது. அடிக்க சொல்லி இருக்குது. காதர் பாய்க்கு தெய்வ பக்தி அதிகம், நம்பிக்கை தானே. நம்ம தொழுக முடிஞ்ச உடனே சாப்பிடுறதுக்கு பிரியாணியும் வந்துடும். சாப்பிட்டு ஓஹோன்னு ஆரம்பிக்கலாம். பிரியாணி உங்களுக்கு பிடிக்குது இல்ல? என்ன மேடம் சொல்லுது? ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? அப்ப நம்ம நாளைக்கு காலையில ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு ஆடி மாசம் முதல் வெள்ளிக்கிழமைல. தத்து வித்துன்னு என்னையா குழப்பற? அது கதிர்பா, அது எங்க ஹிந்துஸ்ல ஒரு சம்பிரதாயம். வெள்ளிக்கிழமை சாப்பிட மாட்டீங்க. அப்படின்னா நாளைக்கு காலையில ஆரம்பிச்சுக்கலாமா? உங்களுக்கு ஓகே தானே? சரி சார். அப்ப நீங்க ஹோட்டலுக்கு கிளம்புங்க. ஐம் சாரி. இட்ஸ் ஓகே சார். ஓகே, see you tomorrow. Bye.
அம்மா நல்லா பழகலான்னு வந்துட்டு அப்படியே போறாங்களே. அவங்க பேரை கேட்கவே இல்லையே. அவங்க அம்மாவோட பேரு ஐயே. குணா. ஹாய் மௌலி. மியூசிக் கம்போசிங். ஒண்ணு இல்லடா, ஒரு தெலுங்கு படத்துக்கு 3 கிளாசிக் சாங் 2 செமி கிளாசிக் சாங் வேணும். நல்ல சப்ஜெக்ட். ஆ. ஹிட் ஆச்சுன்னா இன்னொரு சங்கராபரணம். உன்னோட கம்போசிங் அது என்ன? நடக்குது. உண்மையிலேயே நீ பெரிய ஆள் தான் குணா. வாட் a great job you are doing. பாட்டை கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்றது மட்டும் இல்ல, அது கேக்குறவங்களுக்கு பிடிக்கணும், ஹிட் ஆகணும். ஓ, உன்ன ஜீனியர்ஸ் நான் மனப்பூர்வமா ஒத்துக்கிறேன்டா. நமக்கு மூச்சே இசை தானடா, இது தவிர வேற என்ன தெரியும்? அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி இன்வால்வ் ஆகி வேலை செஞ்சோம்னா அப்புறம் ரிசல்ட் கடவுள் தான். உனக்கு தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கு குணா. சரஸ்வதி தேவியோட அனுகிரகத்தையும் நீ வரமா வாங்கிட்டு வந்திருக்க. ஆமா, நீ ஒரு பாட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்குற? ஐ மீன் ரெமுனரேஷன். என்னது ரெமுனரேஷன்? அது கரெக்டா சொல்ல முடியாது. தெலுங்குல இருந்து தமிழ் கம்மி, தமிழ்ல இருந்து மலையாளம் கம்மி. தெரிஞ்ச கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பார்த்து ரேட்டு கம்மி பண்ணுவேன். சில பேருக்கு ஃப்ரீயா கூட பண்ண வேண்டியது இருக்கும். ரிலீஸ் ஆகி தரேன்னு போயிடுவாங்க. ஏன் கேக்குற? இல்ல, ஒரு பார்ட்டி உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. பேமெண்ட் கேஷ் டவுன். நீ ஒரு 9 பாட்டை டியூன் பண்ணி கொடுக்கற, புரிஞ்சுதா? ஃபுல் அமௌண்ட்டும் அவங்க பே பண்ணுவாங்க. இல்ல அட்வான்ஸாவே முழு தொகையும் வேணும்னாலும் பார்ட்டி அதுக்கு ரெடி. ஒரு சாங்குக்கு 3 lakhs கணக்கு போட்டோம்னா 9 into 3 27 lakhs. Just 27 lakhs only. வேண்டாடா, ரவுண்டாக்கு 30 லட்சம் குரு. 30 லட்சம் தர போறியா? டியூன் மட்டும் பண்ணி கொடுத்தா போதுமா, இல்ல பாடுற பொண்ணுக்கு நான் டியூன் சொல்லி தர வரணுமா? அது வேண்டாம். நீ டியூனை கேசட்ல பண்ணி கொடுத்தா போதும். நீ பாடகிய பத்தி ஏதாவது சொன்ன? ஆமா சொன்னேன். தயா ஸ்ரீனிவாசன் அவதானே வந்து பாட போறா. தயா குரு நீ பெரிய ஆள்றா. ஐம் சாரிடா, நான் நேரடியா வந்து கேட்டா டியூன் கொடுப்பேன் நினைச்சேன். அது சரியா போச்சு. அப்புறம் எப்போ டியூன் கொடுப்பேன்? கேலரி குடுக்கறேன். கேலரி 30 லட்சம் இல்ல 30 கோடி கொடுத்தாலும் அந்த பொண்ணை மடக்கிறதுக்கு நான் டியூன் தருவேன்னு நினைச்சியா? போடாங்கிறது போய் வேலையை பாரு. நீ சீரியஸா சொல்றியா? ஆமா, வெளியே போட. முட்டாள் குணசேகரன். டேய், நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன்கிட்ட இருந்து டியூன்ஸ் காசு கொடுத்து வாங்க வந்தா நினைச்சிட்டு இருக்கியா? ஏன்டா நீ அன்னைக்கு போட்டிய பாட்டு மாமா மாமா மாமான்னு அந்த மாதிரி தானே போடுவ? அந்த பாட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்? அது எனக்கு அவசியமே இல்ல. ரியல் ஜென்யூன் மியூசிக் அதான் மௌலி கம்போஸ் பண்ணி வச்சிருக்கோம். நீ அதை கேட்க தானே போற? அப்ப உனக்கு விவரம் புரியும். அப்ப பாரு. டேய், வயிற்று பழப்புக்காக பாவப்பட்ட குழந்தைங்க தெருவுல வயித்துல அடிச்சு பாடி பழப்பு நடத்துற நாடுதான் இந்தியா. அதே இந்தியால ஏர் கண்டிஷன் ரூம்ல இருந்து அந்த காலத்துல யாரோ போட்ட டியூனை மாத்தி போட்டு அப்படியே வியாபாரம் பண்ற உன்ன மாதிரி ஃப்ராட் மியூசிக் டைரக்டர் அதிகமா வாழ்ற நாடு இந்தியா. டேய், உன்னை நான் டெஸ்ட் பண்றதுக்காக தான் முதல்ல இங்க வந்தேன். டேய், நீ தெலுங்குக்காரங்களை ஏமாத்துறதுக்காக ஏதாவது மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடு. சங்கராபரணத்தையும் அப்படியே போட்டு சங்கர நாத சரீரா பரா மாத்திட்டு சேகரா குணசேகரா நான் போறேன். அந்த வழிய மறந்துடாதடா. திரும்பி வீட்டுக்கு தானே போவேன். ஆளை வச்சு அடிக்கிறேன்டா. படமும் எடுக்க போறதில்ல, பாட்டும் ரெக்கார்ட் பண்ண போறதில்ல. என்னத்த சொல்லி இந்த பொண்ணை திருப்பி அனுப்ப போறேனோ அல்லா. ஓகே, ஊமையான ஒரு பாவப்பட்ட கிராமத்து பொண்ணு அவளுக்கு பிடிச்ச ஒரு ஆம்பளை பையனை முதல் முறையா கோயில் பிரகாரத்துல வச்சு பாக்குறா. பையனா? என்ன ஒரு 10-12 வயசு இருக்குமா? பையனு சொன்னா அது டீனேஜ், இளம் பருவம், ஒரு 16 வயசு இருக்கும். அப்படினா யூத்ஃபுல்லா தான் இருக்கும். அங்கதான் இந்த பாட்டோட சிச்சுவேஷன். அங்கதான் பாட்டு தொடங்குது. நான் டியூன் பண்றேன். பாடுங்க சார். என்னது? பாலு, என்னாச்சுடா? ஐயோ பாவம். ஏண்டா, நீ அந்த ஊமை பொண்ணோட கண்ணீர் கதையை கேட்டு நீ அழுகுறியாடா? அப்புறம் என்னாச்சுடா?
என்னோட தமிழ் மாஸ்டர் செத்து போன நாள் இன்னைக்கு அவரும் ஊமையா இருந்தாரோ? இல்ல இல்ல அவர் செத்து போய் இன்னையோட ஒரு வருஷம் சரி 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 அப்ப திடீர்னு எமோஷனல் ஆயிட்டான். டேய், அதுக்கு நம்மளால என்னடா பண்ண முடியும்? மரணத்தை ஜெயிக்க முடியுமா? டேய், அவர் இறந்து போயிட்டாரு, ஆனா அவர் உருவாக்கின பாட்டுல வாழ்ந்துட்டு தானே இருக்கு. போதும்டா. டேய், ஐயோ பாவம் பாவம். என்னாச்சு? பாலுவோட பழைய குருவா இருந்தாரு சந்திரப்ப மாஸ்டர். சந்திரப்ப மாஸ்டர் இறந்து போயிட்டாரு. டேய், போன விடுறா. அவரு ஒண்ணு தானா சாகல, தமிழகத்துக்கு வந்த பையனை அடிச்சு கொண்டுட்டான். இப்ப போனவங்க எல்லாத்தையும் நினைச்சு எதுக்காக இப்படி புலம்புது? அவங்க போகட்டும், நீ முதல்ல தமிழாவாசி, இல்லன்னா நான் உன்ன காதர் பாய், வாசி. நீ என்ன சாத்தானா? எதுக்காக இப்படி கத்துற? அது இவனோட குரு. ஒரு சிஷ்யனோட வேதனை உனக்கு தெரியாது. ஐ அம் சாரி தயா. டேய் பாலு, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நாம அப்புறம் வாசிக்கலாம். போடா. இல்ல தயா. வேண்டாம் சார், அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நான் போயிட்டு அப்புறமா வரேன். நாளைக்கு காலையில வந்தா போதும். கால் சுபே. என்னங்க காலையில பரோட்டா மட்டன் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராப்ளம். சாரி தயா. அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல சார், நான் நாளைக்கு வரேன். அம்மா வாங்க. இங்க பாருமோளே, எப்படியா இன்னைக்கு சமாளிச்சுட்டா நாளைக்கு நீதான் பாத்துக்கணும் சொல்லிட்டேன். அப்புறம் ராத்திரி முழுக்க கண் முழிச்சு ஒரு அற்புதமான டியூன் போட்டு வச்சிருக்கேன். அதுல கல்யாணி காம்போதின்னு எல்லாத்தையும் சேர்த்திருக்கேன். அத காய்ச்சி அப்படியே காதுல கல்யாணியா? கல்யாணி காம்போதி. கல்யாணின்னு சொல்லும்போது நாம ரஞ்சித் ஹோட்டல் பாருக்கு போய் நல்லா ஜெல்லுன்னு பீர் அடிச்சா எப்படி இருக்கும்? எதுக்கு போன வாட்டியை நம்ம ஒண்ணு விட்டு போனேன், அந்த மாதிரி விட்டு போறீங்களா? கடைக மூடு. ஏண்டா உனக்கு எவன்டா இந்த மாதிரி எல்லாம் கத்து கொடுக்கறது? தண்ணி அடிச்சா பாட்டு வரும்னு எவன்டா சொன்னா? சரக்கு அடிச்சா பாட்டு வரும்னா இங்க இருக்கிற அத்தனை பேரும் மியூசிஷியன் ஆயிருப்பானுங்க அப்படின்னு உங்ககிட்ட யாரு சொன்னா? அட மியூசிஷியன் பா. முதல்ல சத்தம் உண்டாச்சு, அப்புறம் வாக்குகள், மொழி, அப்புறம் எப்போ மனுஷனோட மனசுல ஒரு சந்தோஷம் உண்டானப்போ முதல்ல சங்கீதம் பிறந்தது. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு கம்யூனிகேஷன், அதுதான் இசை. அது போதையோட மறு அவதாரம். இன்னொரு ரவுண்ட் அடிக்க நானே கேட்டுக்கிறேன், கொடுப்பா. இந்த ரெண்டு பேரும் தத்துவம் பேசுது. நாளைக்கு அவங்க வந்தா என்ன பண்றது? கல் சுபே, என்னால என்ன பண்ண முடியும்னா நாளைக்கு அவங்களுக்கு மட்டன் சிக்கன் கொண்டு போய் கொடுக்க முடியும், அவ்வளவுதான். பாட்டெல்லாம் தும்லோ தேக்கோ. ஒரு டியூன் கூட உன்னால போட முடியல. இல்ல என்னால அது முடியற மாதிரி தெரியவே இல்ல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தாளம் தான், ராகம் இல்ல. அப்புறம் யார கேட்டா அவளை இங்க கூப்பிட்ட? அவளை பிடிச்சிருக்க என்ன பண்ண சொல்ற? மனசுக்கு பிடிச்ச பொண்ண ஒரு பாட்டு போட்டு மடக்கிடலான்னு பார்த்தா நீ உன் இஷ்டத்துக்கு பேசிட்ட. பாய் பாய், உங்க பிரச்சனை அந்த பொண்ணை லவ் பண்றது தானே? பொண்ணோட அம்மா கிட்ட மேட்டர் உடைக்குது, அப்படியே நிக்கா பண்ணி முடிக்குது. மியூசிக் டியூன் குச் நஹீ மங்கதா. கதர் பாய், கழுத்து அறுக்காதீங்க. நீங்க கல்யாண புரோக்கர் இல்ல, நீங்க என்னோட என்னைக்குமே எடுக்கப்படாத படத்துக்கு ப்ரொடியூசர். அதை மறந்துடாதீங்க. பாத்துட்டே இருங்க, எல்லாம் சரியா. எப்படி என்ன புறம்போக்கு கம்மநாட்டி யூஸ்ல என்ன நினைச்சிட்டு இருக்க? வெட்டி பீஸ் பீஸா கூவத்துல போட்டு வச்சாக்க. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல அப்படி என்ன பிரச்சனை? நான் இனிமே உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். பிரச்சனையா? அது உனக்கு எனக்குமா? எனக்கு பிரச்சனை கொடுக்க உங்க அப்பனாலையும் முடியாதுடா. 2 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள எல்லா மூட்டை முடிச்சும் கட்டிட்டு அங்க இருந்து ஓடின்னு வச்சாக்க. புரியுதா? பாக்குறதுக்கு ஹிந்தி பட வில்லன் மாதிரி இருக்கான். ஹிந்தி பட வில்லன்? அவன் படத்துல நடிக்கிற மாதிரியா இருக்க, உண்மையான ஃபைட்டர் அவன். நாம முதல்ல இங்க கிளம்பலாம் வாங்க. டேய் நீ சீக்கிரம் முடி. டேய் பாலு, ஒரு பாட்டுக்கு டியூன் கிடைக்கல, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா என்னால போக முடியாது. கோன் ஹே? தாதாவா? ஆமா சார், அந்த சைடு பாக்காதீங்க. வந்த வேலையை முடிச்சிட்டு உங்க பில்ல செட்டில் பண்ணிட்டு போங்க சார் ப்ளீஸ். அந்த ஆள் யாரு? அட்லீஸ்ட் பேராவது சொல்லுங்களேன். சார் அது வந்து கிரி, சைதாப்பேட்டை கிரி. பெரிய செட்டப் சார். தீப்பெட்டி கேட்டா கூட கைய கால வச்சுருவாங்க சார். தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க சார் ப்ளீஸ். ஓகே. டேய் இங்க பாருடா. டேய் ஆஹா, நீதானா சைதாப்பேட்டை கிரி? ஆமா. ஆமையா? நீ ஆமனா நான் முயல்றா. சில சமயம் தூங்குனாலும் முயல் முயல் தாண்டா. நீ பெரிய தாதாவாடா? தாதாவா? உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்டா ஒரு 9 பாட்டோட டியூன் கொடு. அது முன்னால தர முடியுமா சைதாப்பேட்டை கிரி? டேய், நான் தயா ஸ்ரீனிவாசன் அசத்தி ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கேன். அவன் முன்னாடி நான் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர்னு காட்டி ஆகணும். என்ன ரொம்ப நாள் ஆச்சு ஒரு தாதாக்கு முன்னாடி பீர் அடிச்சு. என்னடா முறைக்கிற? வேணா பாதி வேணா நீ குடி.
ஏய் ஆ. சந்திரமௌலி